நல்லவரே வல்லவரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை அற்புதமே அதிசயமே நல்லவரே வல்லவரே அன்பு தகப்பனே, வந்திருக்கிற அத்துணை நபர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் இவர்கள் கிராமங்களையும் இந்த ஊழியத்தையும் பிதா கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தெய்வகுமாரன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். முற்றிலும் ஆட்கொள்ளுங்க. என்ன நீங்க பேச சித்தமா இருக்கீங்களோ பேசுங்க, என்ன செய்ய சித்தமா இருக்கீங்களோ செய்யுங்க. எங்களை உங்க பாதத்தில் படைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உன்னதமான தேவ பிரசன்னத்திலிருந்து அத்துணை நபர்களையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு பாக்கியமான நாள். ஆமென். 10 நாட்கள் இப்படி எல்லாராலையும் கூட முடியாதுங்க. அதையும் தாண்டி நீங்க வந்திருக்கிறீங்கன்னா கர்த்தருடைய சுத்த கிருபை தான். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு 5வது நாளா. ஆமென். 5 அந்த என்ற எண் கிருபையை குறிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேர் மேலையும் கர்த்தருடைய அளவில்லாத கிருபை பொழியப்படுவதாக. அளவில்லாத கிருபை, ஏற்கனவே இருக்கிற கிருபை பெருகுவதாக பெருகுவதாக. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று எழுதி இருக்கிற வார்த்தையின்படி உங்கள் மேலே இருக்கிற கிருபை அடுத்த லெவலுக்கு பெருகுவதாக. யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய கை என்னை தொட்டது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு 3 முறை சொல்லுங்க. தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனுடைய கை என்னை தொட்டது. நல்ல கையை தட்டி ஹால் பிரட்ரோ கல்லே சேப்ரோ பிரட்ரக ஏல் மல் மல் மம மம மக ஆஸ்போ பிரபல் கட்ரோ சேட்ரக்ல ஐஸ்போ ப்ளே பிரேக் பிரேக்லா சோப்ரட்ரக்ல ஸ்கண்ட்ரோன் மஸ் மாட்ராஷ்க. ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய கை உங்களை தொட போகிறது. இன்னும் தொடாத பகுதிகளை தேவனுடைய கை உங்களை தொட போகிறது. உங்கள் குடும்பத்தை தொட போகிறது. உங்கள் பிள்ளைகளை தொட போகிறது. உங்கள் கணவனாரை தொட போகிறது. உங்கள் கைகளின் பிரயாசங்களை தொட போகிறது. உங்கள் குடும்ப வாழ்வையே தொட போகிறது. யாரெல்லாம் எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவருடைய கை என்ன தொடணும், இன்னும் தொடணும், தொடாத பகுதிகளில் தொடணும். கர்த்தருடைய கை தொட்ட ஆசீர்வாதம் நம்புறவங்க நல்லா கையை தட்டி யால் ப்ளோ ட்ரோ 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 ஏ ப்ளோ ப்ளோ ட்ரோ ஷே. பல வருடங்களுக்கு முன்பு நான் ரசித்த ஒரு பெரிய தேவ மனிதன், நீண்ட காலங்களாக
அந்த தேவ மனிதன் நேரில் பார்க்க முடியுமான்னு கூட நான் ஏங்கின நாட்கள் உண்டு. ஆனால் ஒரு நாள் அந்த மனிதனை பிடிச்சி கை குலுக்கிற பாக்கியம் கிடைச்சது. எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. அவ்வளவு பெரிய தேவ மனிதன் கையை பிடிச்சு குலுக்கிற பாக்கியம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்வது ஏதோ தேவ மனிதனின் கை அல்ல, கர்த்தருடைய கை உங்களை தொடும். கர்த்தருடைய கை உங்களை தொடும். கர்த்தருடைய கை இந்த காலை வேளையிலே இந்த கூடாரத்திற்குள் வந்திருக்கிற வரப்போகிற அத்தனை பேரையும் இதுவரைக்கும் தொடாத விதத்தில் தொட போகிற கர்த்தருடைய கை தொடும் பொழுது உங்கள் வாழ்க்கை மறுரூபம் ஆகும். ஓ, மெய்யான மனம் திரும்புதல் உண்டாகும். நிச்சயம் மாற்றங்கள் வரும். ஸ்மால் பிளட் கிராஷ்கா யோபு வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள், எத்தனை இழப்புகள் எல்லாம் இந்த பூமியில் இருந்த நாட்களிலேயே இரண்டத்தனையாய் அவர் பெற்றுக் கொள்வதற்கு காரணம் கர்த்தருடைய கை அவரை தொட்டது. கர்த்தருடைய கை அவரை தொட்டது. கர்த்தருடைய கை அவரை தொட்டது. இன்றைக்கும் மிகுந்த உபத்திரவங்களோடு, பல வகைகளான வேதனைகளோடு, பல வகைகளான கண்ணீர்களோடு, பல வகைகளான இழப்புகளோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை ஆத்துமாவே, இன்றைக்கு ஆண்டவருடைய கை உன்னை தொட போகிறது. Mauche, lal bre, yas mo, asko, yal plo, cry trekele, shmandro la pra trakla, yal pla trakla, ya trashakla. ஆண்டவர் இந்த காலத்தை எனக்கு சொன்னார். யோபு வாழ்க்கையிலே, உலகத்திலேயே, பூமியில் இருக்கும் நாட்களிலேயே எல்லாம் இரண்டத்தனையாய் பெற்றுக் கொள்வதற்கு காரணம் என்னுடைய கை அவனை தொட்டது. ஹல்லேலூயா. சோ இந்த நல்ல செய்தியோடு நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். நீங்கள் எதை இழந்திருந்தாலும் ஆண்டவருடைய தொடுதல் மீண்டும் அதை உங்களுக்கு திருப்பி கொண்டு வரும். நீங்கள் இழந்து போன நன்மைகள், இழந்து போன ஐஸ்வர்யங்கள், இழந்து போன வருமானங்கள், இழந்து போன ரட்சிப்பின் அபிஷேகங்கள், இழந்து போன மகிமை, இழந்து போன சந்தோஷம் கர்த்தருடைய கை தொடும் பொழுது மீண்டும் உங்களுக்கு அது உண்டாகும், இரட்டிப்பாக உண்டாகும். Shall blood rakro smau rashman raho chako yal blood rokas o pratik almas mandro kalatratroto. நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய கையினை தொடாதா? ஏக்கத்தோடு இருந்தா நிச்சயம் இன்றைக்கு தொடும். அப்பாவின் கை உன்னை தொட்டால் உன் வாழ்க்கை தலைகீழாக மாறும். இப்பொழுது இருப்பதை போல நீ இருப்பது இல்லை. நான் சின்ன வயசா இருக்கும்போது சர்ச்சைக்கு போகும்போது பல தேவ மனிதர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. உன் வாழ்க்கையை தலைகீழாக கர்த்தர் மாற்றுவார். இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கும். ஆண்டவர் மாற்றினா நேரெல்லாம் மாற்றணும், ஏன் தலைகீழா மாத்துறார்? இந்த மாதிரி பல கேள்விகள் நீண்ட காலம் எனக்கு இருந்தது. ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், ஏற்கனவே ஜனங்களுடைய வாழ்க்கை தலைகீழா இருக்குது, நான் வந்து மாற்றும் போது தலைகீழா ஆக்கும் போது அவங்க வாழ்க்கை நேராக மாறும். ஒருவேளை உன் வாழ்க்கை தலைகளாக இருக்கலாம், எல்லாம் உல்டாவாக இருக்கலாம், எல்லாம் பல்ட்டியாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய தொடுதல் மேல வரும்பொழுது அதை தலைகளாய் மாற்றும் பொழுது எல்லாம் நேராக மாறும், எல்லாம் சரியாக மாறும், ஒழுங்கின்மை ஒழுங்காக மாறும், வெறுமை நிறைவாக மாறும். பத்து நாட்கள் நீங்க இங்க வர்றது சும்மா இல்ல, ஏதோ வந்துட்டு போறது அல்ல. ஒருவேளை நீங்க சும்மா வந்திருந்தா கூட கர்த்தருடைய தொடுதல் உங்க மேல வரும்.
எப்படி பிரதர் கர்த்தரனை தொடுவார்? அவர் தம்முடைய வார்த்தையின் மூலம் தொடுவார், அபிஷேகத்தின் மூலம் தொடுவார், பிரசன்னத்தின் மூலம் தொடுவார், மகிமையின் மூலம் தொடுவார். ஓ, ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களை தொடுத்தான் போகிறார், தொட்டுதான் அனுப்ப போகிறார், தொடதான் போகிறார். ஒன்னு ரெண்டு வசனங்கள் பார்க்கலாமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தொட்டா என்ன நடக்கும்? ஆமென். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்கள்ல சிலர் அவர் தொட்டார். ஆமென். அவங்க வாழ்க்கை அற்புதமாய் மாறி. அதை நான் சொல்லிட்டே இருக்கும்போது நீங்க அதை உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்கிறதாக எண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. இது ஏதோ அவங்களுக்கு தொட்டாரனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி இல்லை. அது ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாருன்னா அதே பகுதியில் கர்த்தர் உங்களை தொடுகிறார் என்று அர்த்தம். ஆமென். நீங்கள் பலவீனத்தோடு வந்திருப்பீர்களே, நீண்ட காலம் வியாதிகள், தீராத நோய்களோடு வந்திருப்பீர்களே, ஆனால் ஆண்டவருடைய ஒரு தொடுதல் உங்களை பெர்ஃபெக்ட் ஹீலிங்குள்ள நடத்தும், நிரந்தர பரிபூர்ண சுகத்துக்குள்ள நடத்தும். ஒரு தொடுதல் போதுமானது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14-15 எடுத்தவங்க சத்தமா வாசிங்க. மத்தேயு 8:14-15. பேதுருவின் வீட்டில் வந்து மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கை உங்களை தொட்ட உடனே, தொட்ட உடனே, தொட்ட உடனே அந்த பலவீனம் உங்களை விட்டு நீங்கும், அந்த சுகவீனம் உங்களை விட்டு நீங்கும். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஒரு வெறியோடு நீங்க இருக்கணும். 10 நாள் கூட்டத்துக்கு வந்தது சும்மா இல்ல. இந்த காரியத்தை எனக்கு விடுதலை இன்றைக்கு வந்து ஆகணும். ஆண்டவருடைய தொடுதலை நான் பெற்றுதான் போக வேண்டும். நீண்ட காலம் நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது உபவாசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய தொடுதல் அந்த நீண்ட கால ஜெபத்துக்கு ஒரு வினாடியில பதிலை கொண்டு வரும், பதிலை கொண்டு வரும். நம்புறீங்களா? எனக்கு நிறைய காரியங்களுக்கு பதில் வந்துச்சு பிரதர், ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்கு பதில் வரல. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவருடைய தொடுதல் வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட காரியங்களுக்கு பதில் வருகிறது, 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 வருகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்லா ஜோரா கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தொடுவதாக. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதிகளாக இருக்கலாம், டாக்டர்கள் நாள் குறித்த வியாதிகளாக இருக்கலாம். வெறும் சரீர வியாதிகளை நான் சொல்லவில்லை. ஆமென். உங்கள் குடும்ப உறவுகளில் உள்ள நோய்கள், நீங்காத சண்டைகள், நீங்காத பிரச்சனைகள், எந்த வியாதியா இருக்கலாம், எந்த நோயா இருக்கலாம். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தொட போகிறார். ஆண்டவர் இன்றைக்கு இந்த கூட்டம் முடிவதற்குள்ள உங்களை தொட போகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருப்பாரே, ஆனால் நிச்சயம் அப்பா உங்களை தொடுவது உறுதி. இயேசு ஒரு வீட்டுக்குள்ள போறார். அங்க ஒருத்தர் சுகவீனமா இருக்கிறத பாக்குறாங்க. தொட்டார் உடனே. என்ன ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? யாரெல்லாம் ஆண்டவருடைய தொடுதலை அனுபவிப்பாங்களோ அவங்க கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக மாறுவாங்க, கர்த்தரை சேவிக்கிறவங்களா மாறுவாங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக ஏதோ ஒரு விதத்தில் எழுப்பி விடுவாங்க.
பெர்க்மான் செய்யா பாடுறார், ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு. பல நேரங்களில் நம்ம நினைச்சும் செய்ய முடியல. ஆனா ஆண்டவருடைய தொடுதல் வரும் பொழுது நீங்க ஆட்டோமேட்டிக்கா யாருடைய பம்பிங்கும் இல்லாம, யாருடைய உந்து சக்திகளும் இல்லாம நீங்களே அவருக்கு பணிவிடை செய்யுகிறவங்களாக எழுப்புவீங்க. அந்த தொடுதலுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அந்த வசனத்தை இன்னொருக்கா வாசிங்க, 14-15. தொட்ட உடனே ஜூரம் அவளை விட்டு நீங்கிட்டு. அடுத்தது அவள் எழுந்திருந்து பணிவிடை செய்ய இயேசு சொன்னாரா? அவங்களே செஞ்சாங்களா? சிஸ்டர், பிரதர், நீங்க இருக்கிற இடத்துல இன்றைக்கு ஆண்டவருடைய தொடுதல் வரும்போது நீங்க இருக்கிற வீட்டுல, இருக்கிற கிராமத்துல, வேலை ஸ்தலங்கள்ல எங்கனாலும் சரி, கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவங்களாக, கர்த்தரை சேவிக்கிறவங்களாக இந்த ஆண்டவருடைய தொடுதல் உங்களை மாற்றும். என்னுடைய ஜெபம் ஆண்டவருடைய தொடுதல் வியாதிப்பட்ட எல்லார் மேலும் இன்றைக்கு வருவதாக, பலவீனத்தோடு இருக்கிற எல்லார் மேலும் வருவதாக, சுகவீனத்தோடு நீண்ட காலம் போராடி கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேலும் ஆண்டவருடைய தொடுதல் வருவதாக, கர்த்தருடைய தொடுதல் வருவதாக வருவதாக. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு நோய்களை சுமந்தார் என்று நாம் சொல்லுகிறோம். நான் சுமக்க தேவையில்லை என்று சொல்லுகிறோம். நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா குணமானேன், சுகமானேன். இயேசுவின் காயங்களா சுகமானேன், சுகமானேன். என்னோடு சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க பலவீனம் சுமந்து கொண்டார். என்னை பலவானாய் மாற்றிவிட்டார். பலவீனம் சுமந்து கொண்டார், என்னை பலவானாய். இயேசுவின் காயங்களா சுகமானேன், சுகமானேன். இயேசுவின் காயங்களா சுகமானேன். உங்களுக்கு கேரண்டி சொல்றேன், ஆண்டவருடைய தொடுதல் வரும் பொழுது ஒரு பலவீனம் கூட உங்களுக்கு இருக்க முடியாது, ஒரு சுகவீனம் கூட உங்களுக்கு இருக்க முடியாது. ஆண்டவருடைய தொடுதல் எல்லா வியாதிகளையும், எல்லா நோய்களையும், எல்லா பலவீனங்களையும் இம்மை பொழுதுல நீக்கும். நம்புறீங்களா? ஆமாவா? எனக்கு அந்த தொடுதல் வேணும்னு சொல்றவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா. என் குடும்பத்துக்கு அந்த தொடுதல் வேணும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. நிச்சயம் நடக்கும். நான் வேகமா சொல்லி கடைசியில் உங்களை ஜெபத்துல நடத்த விரும்புறேன். ஆண்டவருடைய தொடுதல் உங்கள் மேல வரும்படி. இரண்டாவது, ஆண்டவருடைய தொடுதல் வந்தா என்ன நடக்கும்? நீங்க மட்டுமல்ல, உங்கள் பாவங்கள் அல்ல, உங்கள் பெற்றவர்கள் செஞ்ச பாவங்கள், ஆதாம் தொடங்கி உங்க முற்பிதாக்கள் அனைவரும் செஞ்ச பாவங்கள், நாள் வந்த சாபங்கள் ஆண்டவருடைய தொடுதலினால் நீக்கும். ஆமென். வியாதி மட்டுமல்ல, நோய்கள் மட்டுமல்ல, சாபங்கள். நீங்க 100க்கு 100 கர்த்தருடைய பார்வையிலேயே
சரியாக வாழ்ந்திருந்தாலும் சில பகுதியில் வெற்றியே இல்லாமல் தோல்விக்கு மேல் தோல்வி, படு தோல்வி, அல்லது ஏதோ வலி வேதனைகளோடு இருப்பீர்களேனால் அது உங்கள் பாவத்தினால் வந்ததல்ல, உங்கள் பெற்றவர்கள் அல்லது உங்கள் முற்பிதாக்களினால் வந்த சாபங்களாக இருக்கக்கூடும். ஆண்டவருடைய தொடுதல் வரும்பொழுது உங்கள் நோய்களை மட்டுமல்ல, நீண்ட நாட்களாக நீங்க முயற்சித்தும் முன்னேற முடியாமல் இருக்கிற தடைகள் என்கிற சாபங்கள் இமை பொழுதில நீங்கும். ஆண்டவருடைய தொடுதலுக்கு அந்த வல்லமை இருக்குது. அதே 8ஆம் அதிகாரம் 1 முதல் ஒரு சில வசனங்கள் வாசிங்க, 4 வரைக்கும். மத்தேயு 8:1 முதல் 4. அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது எனக்கு உடனே என்னோட வாசிங்க. ஏசு அவனை நோக்கி, இல்ல அதுக்கு முந்தின வசனம், அதுக்கு முந்தின வசனம். அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு. நல்லா கவனிங்க, குஷ்டரோகம்னா ஆவிக்குரிய பார்வையில் என்ன சொல்லுவாங்கன்னா அது சாபம்னு சொல்லுவாங்க. சரியா? ஆனா அந்த மனுஷன் சொல்றாப்ல, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க சாபத்தோடு இருப்பது தேவனுடைய சித்தமா? நீங்க முன்னேறாமல் இருக்கிறது தேவனுடைய சித்தமா? நீங்க போராடி கொண்டே தோற்று போவது தேவனுடைய சித்தமா? ஹல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு சித்தம் தான். இந்த சாபத்திலிருந்து நான் விடுதலை பெறுவது உங்க சித்தம் தான். அப்படி நீங்க விசுவாசிச்சா ஆண்டவருடைய தொடுதல் உங்கள் மேல வரும் பொழுது நீங்கள் நிச்சயம் விடுதலை பெறுவீங்க. சாபங்கள் வேரோட நீங்கும். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்ற வசனம் உங்க தனிப்பட்ட வாழ்வில் குடும்பத்தில் நிறைவேறும். இந்த 10 நாள் ஜெபத்துக்கு நீங்க வந்தது சும்மா இல்லை. உங்கள் மேல் இனி ஒரு சாபமும் கிரியை செய்ய முடியாது. அது வேரோட நீங்கும். எதனால? அவருடைய தொடுதல்னால. எனக்கு தான் இந்த வார்த்தை, நான் இதை விசுவாசிக்கிறேன். அந்த தொடுதல் எனக்கு வருது அப்படின்னு உங்க கையை தட்டும் பொழுது அந்த தொடுதல் உங்கள் மேல் வரட்டும், உங்கள் குடும்பத்தின் மேல் வரட்டும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா குஷ்டரோகங்களும் எல்லா சாபங்களும் உங்கள் குடும்பங்களை விட்டு, என் ஊழியங்களை விட்டு வேரோட நீங்கட்டும். ஆண்டவருடைய தொடுதல் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஷீப் லோ பிராஷ்கா திராக்கா ஸ்மால் பிளட் லோ ஷாக்கா ட்ரா. எத்தனை பேர் சீரியஸா இந்த வார்த்தையை கேட்குறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். குஷ்டரோகத்துக்கு என்ன ஒரு வாழ்க்கை? உங்க வாழ்க்கை அசுத்தமா இருக்குமே ஆனால், கடந்த காலங்களில் எல்லாம் ஏதோ அசுத்தங்களாக இருக்குமே ஆனால், ஒழுங்கின்மையாக இருக்குமே ஆனால், ஆண்டவருடைய தொடுதல் உங்களை சுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும். ஓ, சுத்தமாக்கும். பக்தன் பாடுறான், சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியை விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியை விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தமென எழுது. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம். நான் ஒண்ணு சொல்லட்டா,
உங்க முயற்சியினால, உங்க தீர்மானத்தினால, உங்க ஏதோ ஒரு காரியத்தினால சுத்தமா இந்த உலகத்துல வாழ முடியாது. 2 நாள் சுத்தமா இருக்கலாம், 3வது நாள் எல்லாம் சேர்த்தா சுத்தமாயிடும். ஆனா ஆண்டவருடைய தொடுதல் இன்றைக்கு வருது, உங்களை சுத்தமாக்குகிற தொடுதல். ஓ, அசுத்தங்களை, அழுக்குகளை, பாவங்களை, கரைகளை நீக்குகிற தொடுதல். அந்த தொடுதல் உங்கள் கரைகளை நீக்கிவிடும். குறைகளை மட்டுமல்ல, கரைகளை நீக்கி உங்களை சுத்தமாக்கும். அந்த தொடுதல் இன்றைக்கு உங்க மேல வருகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீண்ட நாள் நீங்க ஜெபித்திருக்கலாம், என்னை சுத்தமாக்க ஆண்டவரே, என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தமென எழுதோ, என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தமென எழுதும். பாரும் தந்தையும் எந்த உள்ளத்தை யாரும் காணவுள் அலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணவுள் அலங்கோலத்தை, மனம் நோந்து வருந்துகிறேன், பரிசுத்த கெஞ்சுகிறேன், மனம் நோந்து வருந்துகிறேன், பரிசுத்தம். ஒரு நாள் ஆகில நீங்க எப்படி ஜெபித்திருப்பீர்களே, ஆனால் அந்த ஜெபத்துக்கு ஆண்டவருடைய தொடுதல் நாள் இன்று உங்களுக்கு பதில் வருகிறது. ஆண்டவருடைய தொடுதல் நாள் உங்கள் வாழ்க்கை சுத்தமாகும். பரலோக தேவன் விரும்புகிற சுத்தம். எத்தனை பேருக்கு இந்த ஆண்டவருடைய தொடுதல் வேணும்? எத்தனை குடும்பங்களுக்கு வேணும்? உங்க பிள்ளைகள் எத்தனை பேருக்கு இந்த ஆண்டவருடைய தொடுதல் வேணும்? ஓ, என்னால பரிசுத்தமா வாழ முடியல. எவ்வளவோ நான் முயற்சி செஞ்சு பார்க்கிறேன், எத்தனையோ தீர்மானங்கள் பண்ணி பார்க்கிறேன், எவ்வளவோ ஜெபித்து பார்த்துட்டேன், கண்ணீர் படிச்சு பார்த்துட்டேன், உபவாசம் கூட இருந்து பார்த்துட்டேன். ஆனாலும் என்னால ட்ரை பண்ண முடியலையே. அந்த நேரம் மட்டும் எப்படி இருக்குது, மறுபடியும் மறுபடியும் நான் விழுந்து போகிறேனே. ஆண்டவருடைய தொடுதல். சிலர் சொல்லுவாங்க, என்ன பிரதர், நம்ம இந்த பாவம் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம், கூட்டத்தோட கோவிந்தா நிச்சயமா கிடையாது. இஸ்ரவேலோ தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான். உங்களை சுற்றி எல்லாம் பாவத்துல விழுந்து கிடந்தாலும் நீங்க பரிசுத்தத்துல நிமிர்ந்து நடக்க முடியும். உன் பலத்துல அல்ல, அவருடைய தொடுதல்னால. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரைக்கும் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். காரணம் என்ன? அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் நடுவில். காரணம் சொல்றாரு பாருங்க. பல நேரங்கள்ல நம்மகிட்ட யாராவது கேட்டா, நீ ஏன் தப்பு பண்ற, என்ன பண்றது பிரதர், அந்த இடத்துல இருந்தா இப்படிதானே ஆகணும், போய் சொல்லாம இருக்க முடியுமா பிரதர்? சிலர்லாம் சொல்றாங்க, நல்லா ஜெபம் பண்றவங்க சொல்றாங்க, அந்த இடத்துல இருந்தா இப்படி எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இல்ல இல்ல இல்ல, அல்லேலூயா. மேல கர்த்தருடைய தொடுதல் வரலன்னு அர்த்தம். ஆமென். கர்த்தருடைய தொடுதல் வந்தா நீ ஒரு பொய் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தொடுதல் உங்களுக்கு வேணுமா? தொடர்ந்து வாசிங்க. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் என்றேன். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவர் பலிபீடத்திலிருந்து
தன் கையிலே பிடித்த கொரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் அக்கிரமம் நீங்கி. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பாருங்க. இது உன் வாயை தொட்டதினால், இது உன் வாயை தொட்டதினால் பரலோகத்திலிருந்து வருகிற தேவ அக்கினி, ஓ அக்கினி தளம் உன் வாயை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியாகும். இதுவும் அம்பலத்தினால் அல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், யார் யாருங்க தாகத்தோடு இருக்கிறீங்களோ இன்றைக்கு தேவ தூதர்கள் கொரட்டையில அக்கினி தழலோட வர்றாங்க. உங்க வாயை வந்து தொட போறாங்க, உங்களை தொட போறாங்க. தொடர்றதினால் பாவம் நிவர்த்தியாகும், அக்கிரமம் நீங்கும். நீ பல நாட்கள் தீர்மானம் பண்ணி முடியாதது இந்த ஒரு தொடுதலினால உன் பாவம் நிவர்த்தியாகும். அப்படின்னா அர்த்தம் என்ன? பாவத்திலிருந்து உனக்கு விடுதலையாகும். இனி நீ பாவம் செய்ய முடியாத வாழ்வு வரும். உன்னை சுத்தி அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் இருந்தாலும் உன் உதடு பரிசுத்த உதடாகும். உலக மனுஷனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் வித்தியாசம். எல்லாரும் மாதிரி நீங்க வாழ முடியாது, அதான் வித்தியாசம். எல்லாரும் மாதிரி நீங்க பொய் சொல்ல முடியாது, எல்லாரும் மாதிரி நீங்க நடிக்க முடியாது. அதுவும் பலத்துல இல்ல, கர்த்தருடைய அக்கினி தழல் உன்னை தொடும் பொழுது பாவம் நிவர்த்தி ஆகும். இப்படி சொல்லிட்டே போலாம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எல் ஷோப்லா ட்ரோக்லோ. எத்தனை பேர் இந்த தொடுதல் எல்லாம் எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும்? நீங்க கையை வைக்கிறது தப்பு இல்லை, திரும்ப திரும்ப வைத்தினாலும் தப்பு இல்லை. கர்த்தர் உங்களை பார்க்கட்டும். ஷாகா டா கா கா டா ஷோ ப்ளோ ப்ளோ டோ ப்ளோ 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 ப்ளோ. உங்க வாழ்க்கையில செத்து போன பகுதிகள் கூட ஆண்டவருடைய தொடுதலினால் உயிர் பெற முடியும். உங்க ஜெப வாழ்வு செத்து போயிருக்கலாம், ஆண்டவர் ஆராதிக்கிற வாழ்வு செத்து போயிருக்கலாம், கொடுக்கிற வாழ்வு செத்து போயிருக்கலாம், அல்லது ஏதோ அந்த காலத்துல இருந்த உற்சாகம் இப்பொழுது இல்லாம செத்தது மாதிரி இருக்கு பிரதர். வேத வாசிப்பு தியானம் செத்தது மாதிரி இருக்கு பிரதர். அல்லது ஏதோ ஒரு பகுதி செத்து இருந்தா இந்த தொடுதல் வந்து அடுத்த வினாடி ஒரு உயிர் தெழுதல் அங்கே உண்டாகும். உயிர் தெழுதல் உண்டாகும் உண்டாகும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரைக்கும் வாசிக்க பார்க்கலாம். லூக்கா 7 11 முதல் 16. மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். கிட்ட வந்து பாடையை தொட்டார். நின்றார்கள். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான்.
அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். நல்ல கவனிங்க, அவர் பாடைய தொட்டவுடனே மரித்தவர் இழந்து விட்டான். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் எத்தனையோ பகுதி உங்க வாழ்க்கையில செத்து போயிருந்தா, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கர்த்தருடைய தொடுதல் உங்க மேல வருகிற அடுத்த வினாடியே அந்த மரித்த பகுதி உயிரடைய போகிறது, உயிரடைய போகிறது, உயிரடைய போகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரை தட்டி இன்னும் ஒரு முறை நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு எத்தனாவது அதிகாரம்? 20ஆம் அதிகாரம் 29 முதல் நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 20:29 முதல். மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, எந்த பகுதியில உங்கள் கண்கள் குருட்டாட்டமாக இருக்குதோ, அடைக்கப்பட்டிருக்கிறதோ, என்னால கர்த்தரை பார்க்கவே முடியல, தரிசிக்கவே முடியல, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவே முடியல, பைபிள் வாசித்தா ஒண்ணுமே எனக்கு புரியல, ஒரு வெளிப்பாடுமே எனக்கு வரல, குருட்டாக்கப்பட்டு இருக்கிறதோ, கர்த்தருடைய தொடுதல் வரும்பொழுது உனக்கு மடை திறந்த வெள்ளம் போல வெளிப்பாடுகள் வரும், தரிசனங்களை பார்ப்பாய், கர்த்தரை அனுதினமும் தரிசிப்பாய், நீ செய்ய வேண்டுவது இன்னதென்று உனக்கு வெளிப்படுத்துவார், உன் குருட்டு கண்கள் திறக்கப்படும். கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, பார்க்கலாம். இந்த தொடுதல் உங்களுக்கு வேண்டும், நிச்சயமா வேணும். வேதம் வாசிக்கும் பொழுது வேதத்தை பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு கற்று தரும்படி, வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். இது ஆண்டவருடைய தொடுதலினால் சாத்தியம். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், யாரெல்லாம் ஆண்டவர் தொட்டாரோ அவங்க எல்லாம் உடனே அவருக்கு பின் சென்றுடுவாங்க, அவருக்கு பணி செய்வாங்க, அதை ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு ஊழியம் செய்ய எழுப்பிடுவாங்க. இந்த குருடர்கள் அவர் தொட்ட உடனே, கண்கள் திறக்கப்பட்ட உடனே பைபிள் சொல்லுது அவர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இந்த தொடுதல் வந்தா நீங்க வேற யார் பின்னாலே போக முடியாது. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், சாத்தானே உனக்கு டாட்டா. இது சண்டே ஸ்கூல் சாங். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், சாத்தானே உனக்கு டாட்டா. அடுத்தது என்னது? நீ இயேசுவின் முன்னே சோட்டா, அது எனக்கு புரிந்தது லேட்டா. நீ இயேசுவின் முன்னே சோட்டா, அது எனக்கு புரிந்தது லேட்டா. இப்போ என்ன கேட்டா, நான் இயேசுவின் பிள்ளை. அதாவது இயேசுவின் பின்ன போறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தை சொல்லுவாங்க, துணிந்தவனுக்கு தூக்கு மேடை கூட பஞ்சு மெத்தையா. ஏன் சின்ன போராட்டங்களை கண்டு இயேசுவை விட்டு பலர் பின்வாங்கி போறாங்க தெரியுமா? அந்த துணிச்சல் இல்லை. அந்த துணிச்சல் யாருக்கு வரும்? இயேசுக்கு பின்னே போற துணிச்சல் யாருக்கு வரும்? அவருடைய தொடுதலை அனுபவிக்கிறவர்களுக்கு அந்த துணிச்சல் வரும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவன் விழவே மாட்டான்.
விழவே முடியாது. எல்லாமே ஆப்போசிட்டா இருந்தாலும் அவன் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து அவருக்கு துதிகளை செலுத்தி கொண்டே இருப்பார். இதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு பலிகளை செலுத்தி கொண்டே இருப்பார். அவரை தான் அவன் பின்பற்றி கொண்டே இருப்பார். அவன் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கொண்டிருப்பான். சூழ்நிலைகள் அவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. பக்தன் பாடுறான், அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்துவா கிருபையால். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்துவா கிருபையால். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். கண்மலைகள் பெயர்க்கும்படியார் கர்த்தர் என்னை, கண்மலைகள் பெயர்க்கும்படியார் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான். யார் அல்லேலூயா பாடுவாங்க? அலைகள் வரும் பொழுது அவருடைய தொடுதலை பெற்றவங்க எதிர் நீச்சல் போடுவார்கள். ஆல்சோ பிராட்ரோ கிளாஷோ. சிலர் முழு நேர ஊழியத்திற்கே குதிச்சிடுவாங்க. ஆண்டவருடைய தொடுதல். இதுவரைக்கும் நான் சொன்னது, நீங்க வேலை செய்யற ஸ்தலத்திலே ஊழியம் செய்வீங்க, வீட்டிலேயே கர்த்தருக்கு சேவை செய்வீங்க, உங்க கிராமத்திலே செய்வீங்க. இன்னும் சில தொடுதலை பெற்றவங்க 100க்கு 100 ஊழியத்திற்கு வந்து விடுவார்கள். நீங்க எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வரையான வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். வாசிங்க. பல சாக்கு போக்குகள் நம்ம சொல்லுவோம். சிலர் எல்லாம் கர்த்தரை ஊழியத்துக்கு கூப்பிடும் போது பல சாக்கு போக்குகள் சொல்லியிருக்காங்க. பைபிள்லயே பல ஏற்பட்ட காலத்து மோசே சொன்னார்னா திக்குவாயே எனக்கு பேச. அல்லேலூயா. நீங்க இதே மாதிரி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிருக்கீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே அல்லது தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் அவருடைய ஊழியத்திற்கு என்று உங்களை யாரையாவது முன் குறித்து இருந்தா, இந்த தொடுதல் வரும் பொழுது நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஓடி வருவீர்கள். யாரோ உங்களை கம்பல் ஊழியத்துக்கு அர்ப்பணிப்பாயா, கரங்களை உயர்த்துவாயா, முன்னே ஓடி வருவாயா? இல்லை.
இந்த ஆண்டவருடைய தொடுதல் வரும் பொழுது யார் யாரெல்லாம் கர்த்தருடைய முழு நேர ஊழியத்திற்கு என்று முன்குறிக்கப்பட்டார்களோ இந்த தொடுதல் அவர்களை ஆட்டோமேட்டிக்காக அவர் பின்னால அர்ப்பணிக்க செய்து வாசிங்க தொடர்ந்து. இவர் சாக்கு போக்கு தான் சொல்றாரு. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டிருக்கவே எல்லாம் நீ பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தர் சொல்லு, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன். பிடுங்கவும் இடிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். அப்படி சொன்ன உடனே அடுத்த வசனம், ஆச்சாரி போதும், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த கர்த்தருடைய தொடுதல் உங்க மேல வந்த உடனே அடுத்த செகண்ட் நீங்க ஊழியம் செய்ய மாட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவர் உங்க வாயில வைக்கும் பொழுது நீங்க பிடுங்க வேண்டியதை பிடுங்கி, இடிக்க வேண்டியதை இடிச்சு, கட்ட வேண்டியதை கட்டி, கவிழ்க்க வேண்டியதை கவிழ்த்து, நாட்ட வேண்டியதை நாட்டுகிற கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளாக தீர்க்க தரிசனிகளாக மாறுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தொடுதல் ஊழிய அழைப்புள்ள ஒரு சிலர் மேல இன்றைக்கு வரப்போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஆராதனை நடத்தின பிரதர்கிட்ட நான் கொடுக்க போறேன். ஆமென். இந்த காரியங்களுக்காக அவங்க ஜெபிக்கும் பொழுது ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய தொடுதல் உங்க மேல வரும். எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு தொடுதல் வேணும் நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ அந்த தொடுதல் உங்க மேல வரும். நிச்சயம் உங்கள் காரியங்கள் தலைகளாக மாறும். வேற மாதிரி சொன்னா நேராக மாறும். கர்த்தர் விரும்புகிற விதத்தில் மாறும். ரெடியா இருக்கிறீங்களா? ஏதோ 10 நாள் வந்தேன் போனேன்னு இல்ல. உங்க வாழ்க்கை பாஸ்டர் திரும்ப திரும்ப சொன்னாங்க, மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். நீங்களும் ட்ரை பண்ணி பாக்குறீங்க, முடியல. இந்த தொடுதல் உங்களை மனம் திரும்ப பண்ணும். இந்த தொடுதல் உங்களை மனம் திரும்ப பண்ணும். யாருடைய உந்து சக்தியும் இல்லாம நீங்களே மனம் திரும்புவீர்கள். என ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். இதுவரைக்கும் நம்ம வாசித்ததெல்லாம் தொட்ட உடனே, ஆமென் ஹல்லேலூயா, தொட்ட உடனே ஜூரம் நீங்கிட்டு, தொட்ட உடனே குஷ்டரோகம் நீங்கிட்டு, தொட்ட உடனே மரித்தவன் எழுந்து பேசிட்டான். நிறைய காரியங்கள் தொட்ட உடனே ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சாங்க. எப்படி எல்லாம் பார்த்தோம். தொட்ட உடனே பாவம் நிவர்த்தி ஆகிட்டு. சில தொடுதல் பெரிய ஒரு அழைப்பா இருக்கு. அந்த தொடுதல் உடனே மாற்றங்கள் தெரியாது. பட் கர்த்தர் தொட்டா தொட்டதுதான். ஆமென். கர்த்தர் தொட்டதுனாலேயே சில துன்பங்கள் நமக்கு வந்திருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே பிரதர் கேட்க. ஆண்டவர் உங்க மேல பாசம் வச்சாருன்னா 3 காரியம் உங்களை எதிர்க்கும். ஒன்னு உலகம், ஒன்னு மாம்சம், ஒன்னு பிசாசம். கர்த்தர் உங்களை துன்பப்படுத்துகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. யோபு சொல்றார், அவருடைய கை என்னை தொட்டதுங்கிறார் இல்லையா? அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் என்ன சொல்றார் நீ பாருங்க. யோபு 19:22 வாசிங்க சேர்த்து.
தேவனுடைய கை என்னை தொட்டதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்ற, தேவனை போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவான். அப்புறம் என்ன சொல்றாரு? தேவனே என்னை துன்பப்படுத்தி இருக்கிறாரு, அதே மாதிரி நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானே. இது அவர் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்தில் ஊற்றப்படாத நாட்கள்ல அவர் வந்த துன்பம் கஷ்டம் எல்லாமே கர்த்தர் தந்தது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னே சொல்லி பழகிட்டார். ஆமென். வழங்குதா? ஆனா துன்பப்படுத்தினது கர்த்தர் கிடையாது. யோபு வாழ்க்கையில துன்பப்படுத்தினது கர்த்தரா சாத்தானா? சாத்தான் கர்த்தருடைய பெர்மிஷனோட துன்பப்படுத்தினான். ஆனா கர்த்தர் பண்ணல. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு யோபுவுக்கு இல்லாததுனால நீங்களும் அவரை மாதிரி எங்களை துன்பப்படுத்துவானே. அப்ப என்னன்னா, சாத்தான் யார் துன்பப்படுத்தினான்? நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து வைத்திருக்கவில்லையோ? அப்படி வச்சிருந்தா எவன் தான் உங்களை நேசிக்காம இருப்பான்? அதை எடுத்து பாருமே. ஆண்டவர் சொன்னார், எடு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் துன்பம் வந்துச்சு. துன்பப்படுத்துறவர் கர்த்தர் அல்ல. ஆண்டவரே துன்பப்படுத்திட்டு பிள்ளையும் கிள்ளி நுள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறவரா? என்ன ஒரு வசனம் நான் உங்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்தேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் கொஞ்சமா இருக்குமா அநேகமா இருக்குமா? அவைகள் எல்லாவற்றின் நின்றும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீதிமானுக்கு வரும் துன்பங்களா, நீதிமானுக்கு கர்த்தர் தரும் துன்பங்களா? அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது? நீதிமானுக்கு கர்த்தர் தரும் துன்பங்கள் அல்ல, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். இப்ப வேற மாதிரி உங்களுக்கு சொல்லட்டா, யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தார். முதிர் வயதுல தகப்பனாருக்கு அவர் பிறந்ததுனால எல்லாரும் பார்க்கலும் யோசேப்பு அதிகமா நேசிச்சார். அதனால அவருக்கு கலர் கலரான ட்ரெஸ் போட்டார், பலவர்ண அங்கியை போட்டார். இது நிமித்தமே எல்லாருக்கும் பொறாம எரிச்சல் உண்டாகி பகைத்தான். அப்பாவா பகைச்சாரு? அப்பா பாசமா இருந்ததுனாலயே எல்லாரும் பகைச்சாங்க. நான் இப்ப வேற மாதிரி சொல்லிட்டா, கர்த்தர் உங்களை தொட்டதுனாலயே உலகம் உங்களை எதிர்க்கும், மாம்சம் உங்களை எதிர்க்கும், பிசாசு உங்களை எதிர்க்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் தரும் துன்பங்கள் அல்ல, வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். பட் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை கர்த்தர் விடுவிப்பார். அதனால்தான் பக்தன் பாடுறான், 1000 தான் துன்பம் வந்தாலோ அணுகாது அணுகாது, 1000 தான் துன்பம் வந்தாலோ அணுகாது அணுகாது, ஆவியின் பட்டயம் ஒன்று நான் அழகையை வென்றுவிட்டேன், ஆவியின் பட்டயம் ஒன்று நான் அழகையை வெற்றி கோடி மீறி தேடுவோம் நாம் பிற நடை. ஓ வெற்றி கோடி மீறி தேடுவோம் நாம் பிற நடை. நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களை தொட்டதுனால அவர் உங்களை குழியில தள்ள மாட்டார். தொட்டதுனால வேற எவனாவது தள்ளுவான், பட் அங்கிருந்து அவர் உங்களை தூக்கி எடுப்பார். சங்கீதம் 23 ஒரு சங்கீதம் உண்டு, எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுல நம்ம மனப்பாடமா பாடிருப்போம். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைந்தேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை நடத்துவார். அடுத்தது ஆத்துமாவை தேற்றி. இப்ப என்ன ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும், நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்க மேய்ப்பரா இருந்தா எங்க நடத்துவார்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை. ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில். ஓ ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில். ஓ இயேசு போதுமே
போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என்னை எல்லையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என்னை எல்லையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் நடத்தினா, எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை நடத்தினா நிச்சயமா மெய்யாகவே சத்தியமா முள்ளுள்ள இடங்களில் நடத்தவே மாட்டார், புல்லுள்ள இடங்களில் தான் நடத்துவார். ஆமென். நீயா போய் முள்ளுள்ள இடங்களில் நடந்தாலும் அங்கிருந்து உன்னை தூக்குவார். அவர் உன்னை ஒருபோதும் முள்ளுள்ள இடங்களில் நடத்த மாட்டார். சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி என்னை ஆத்மாவை தேற்றி. அடுத்து சொல்றாப்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தார். அப்ப கர்த்தர் உன்னை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடத்த மாட்டார். நீயா அவரை விட்டு தூர போய் நீயாகவே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் உன் மேல வச்ச பாசத்தினால அங்கேயும் அவருடைய கோலும் தடியும் உன்னை தேற்றும். பல நேரங்களில் நம்ம நினைச்சிட்டோம் அவர் தான் இந்த மரண இருளின் பாதத்தில் நடத்துறார். நிச்சயமாக நீ தான் நடந்த, ஆனால் அவர் காப்பாற்றி இருக்கிறார். இதுக்கே நீ ஒரு 1000 கோடி ஸ்தோத்திரம் சொல்லணும். நானே வழி தவறி போகும்போது என்னை இழுத்து கொண்டார், என்னை காப்பாற்றினார், என்னை பாதுகாத்தார். இந்த வெளிப்பாடு யோபுவுக்கு இல்லை. காரணம், அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் யோபுவின் இருதயத்தில் ஊற்றப்படவில்லை. அதனால்தான் அவர் சொல்றாரு, அவர் என்னை துன்பப்படுத்துறது மாதிரி இந்த சிநேகிதர்களை பார்த்து நீங்களே என்னை துன்பப்படுத்தாதுங்க. ஆனா அப்படிப்பட்ட அவரே என்ன சொன்னா தெரியுமா, இந்த கஷ்டம் எல்லாம் ஒரு நாள் தீரும், நான் செத்த பிறகு தீரும் அப்படி சொல்லல. நான் செத்து பரலோகத்துக்கு போவேன் இல்லையா, இந்த கஷ்டம் எல்லாம் ஒரு நாள் மாறும். நிச்சயமா அப்படி கிடையாது. நீ ஒரு உண்மையான தேவ மனுஷனா, நீ உண்மையான ஒரு தேவ மனுஷனா, நீ உயிரோடு இருக்கும் நாளிலேயே நீ கண்ட துன்பத்துக்கு சரியாய் கர்த்தருனை மகிழ்ச்சி ஆக்குவார். பரலோகத்துக்கு போன பிறகு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. பூலோகத்திலேயே எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அழ ஒரு காலம் இருந்தது அல்லவா, நகைக்க ஒரு காலத்தை அப்பா இந்த பூமியிலே உனக்கு வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சிஸ்டர் பிரதர், எத்தனை வருஷம் நீங்க அழுதீங்க, அத்தனை வருஷம் எக்ஸ்ட்ராவா நீங்க இனி சிரிச்சிட்டு தான் பரலோகத்துக்கு போகணும். சிலர் கையை தட்டு இல்லையே. அந்த யோபுல பாருங்க 19, 25 முதல் 27 வரைக்கும் வாசிங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவரே அவருக்கு இருதயத்தில் ஊற்றப்படல. அப்பவுமே அவர் சொல்றாரு பாருங்க, 25 முதல் 27. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் செத்த பிறகு ஆவிக்குள்ளாகி பரலோகத்தில் இருந்து இல்ல, இந்த தோலை அழுகி போனாலும் இதே மாம்சத்தில் இருந்து என் தேவனை பார்ப்பேன். எல்லாம் ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருந்து நான் பட்ட துன்பங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவை பார்ப்பேன், அனுபவிப்பேன். பரலோகத்துக்கு போன பிறவல்ல, இங்கேயே. அதனால்தான் சங்கீதம் 91 சொல்லும், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பரலோகத்துக்கு போன பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டுமா? நீங்க எத்தனை வருஷம் அழுதீங்களோ சிஸ்டர் ஒரு காரியத்துக்காக, அதே மாதிரி அத்தனை வருஷம் இந்த பூமியில சிரிச்சிட்டு தான் நீங்களா எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவேன்னு தான் போறீங்க. அல்லேலூயா. சரி, அடுத்த வசனம். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும்.
இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் இந்த சோர்வு உங்களுக்கு வரணும். நான் நிச்சயமா பார்ப்பேன். அந்நிய கண்களால் அல்ல, காணுவேன் காணுவேன் நேசரை நான் காணுவேன். அந்நிய கண்களாலே அல் சொந்த கண்ணால் காணுவேன். இயேசுவே மணாளனே பிரத்யாசையின் பிரதீபமே, என் ஆசை ஒன்று மாத்திரமே. அந்த பாட்டு கூட விண் வீட்டில் உம்மை காண்பதேன்னு தான் வருது. இந்த மண் வீட்டிலே உம்மை காண்பேனே. ஒரு அல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இவர் இவ்வளவு சோர்ந்து போனாரு, இவர் செத்த பிறகு பரலோகத்துல போய் 2 மடங்கு அனுபவிச்சாரா, இந்த பூமியிலேயே 2 மடங்கு அனுபவிச்சாரா? 42ஆம் அதிகாரம் என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. எல்லாரும் 41 வரைக்கும் நம்ம தியானிச்சிருப்போம். ஆமென். 42ஆம் அதிகாரம் உங்களுக்கு வருவதாக என்று இந்த சபையாரை நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க பட்ட துன்பங்களுக்கு, பட்ட கண்ணீர்களுக்கு, பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வாக இரட்டிப்பான 2 மடங்கு ஆசீர்வாதம் நீங்க தலை குனிந்த அதே பகுதியில் உங்க தலைய இந்த பூமியிலேயே, இந்த உலகத்திலேயே, இந்த மாம்சத்தில் இருக்கிற நாட்கள்ல கர்த்தர் உங்கள் தலைய நிமிர பண்ணுவார். யோபு நெடு நாட்களாயிருந்து 4 தலைமுறையை பார்த்தார். எத்தனை தலைமுறை? நீங்க குறைஞ்சது 4 தலைமுறை பார்க்கணும். ஆமென். ஒரு தலைமுறை பார்த்தோன்னே அப்பா பிள்ளையெல்லாம் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன்ப்பா, என் பாரம் தீர்ந்துச்சப்பா, போதும் கர்த்தாவே, நீயா சொன்னா நான் கேரண்டி இல்லை. பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களின் பிள்ளைகளையும் நீ காண்பாய். இது பைபிள் சொல்ற ஆசீர்வாதம். சங்கீதம் 128 தானே சொல்றது, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய். எத்தனை பேருக்கு அந்த ஆசை? இந்த தொடுதல் வந்தா நடக்கும், இந்த தொடுதல் வந்தா நடக்கும், இந்த தொடுதல் வந்தா நடக்கும். ஒரு கேள்வி பிரதர், என்னை கூட்டம் முடியற வரைக்கும் கர்த்தர் என்னை தொடவே இல்லை, அப்ப நான் என்ன பண்றது? ஒரு ரகசியம் சொல்லட்டா, எல்லாம் பக்கத்துல பாசுங்க, அவர் உன்னை தொடலன்னு, நீ அவரை தொடு, ரெண்டும் ஒண்ணுதான். அவர் தொட்டாலும் உனக்கு ஆசீர்வாதம் தான், நீயே அவரை தொட்டாலும் ஆசீர்வாதம். எல்லாரையும் அவர் தொடவே இல்லை. இப்ப நான் சொன்ன இத்தனை பேரையும் தொட்டாரு, சிலர் அவர் தொடவே இல்லை. நான் சர்ச்சுக்கு போன நாட்கள்ல, சிறுவனா இருந்த நாட்கள்ல, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு தீர்க்கதரிசி எங்க சர்ச்சுக்கு வந்திருந்தாரு. எங்க இருந்து ஒரு தீர்க்கதரிசி, அவர்கிட்ட பிரசங்கம் பண்ண மைக் கொடுத்தா அவர் பிரசங்கமே பண்ணல. ஃபுல்லா ஒவ்வொரு வரிசையா போய் ஒருத்தருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே இருந்தார். அத்தனை பேருக்கு சொன்னார். நான் இந்த சைட்ல இருக்கிறேன், வலது பக்கம் தான் இருந்தேன். வரிசையா ஒருத்தருக்கு சொல்லிட்டு வந்தார். நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தேன், எனக்கு ஏதாவது சொல்வார். எனக்கு முந்தின நாளுக்கு சொன்னார், அதுக்கு முந்தின நாளுக்கு சொன்னார், என்னைய கிராஸ் பண்ணி அடுத்த ஆளுக்கு சொல்லிட்டு அப்படியே போயிட்டார். எனக்கு ரொம்ப துக்கமா போச்சு. என்ன ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அப்ப அவரு நம்மளை வகையை வைக்கல போல. நான் உங்களுக்கு சொல்றேன், தொட்ட யாரும் ஊழியக்காரனா மாறல, தொடாத நான் ஊழியக்காரன். ஒரு முறை ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன் ஜோம் பண்ணக்க ஆசைப்பட்டு நான் போய் நிக்கிறேன். அப்படி எழும்புறேன், டக்குனு அங்க ஒரு கம்பு மாதிரி ஒண்ணு இருந்த அந்த கூரை படார்னு விட்டுச்சு. ஆண்டவரே, ஜோமனுக்கு தானே நான் போலான்னு ஆண்டவர் சொன்னா, நீ தான் பலருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும், நீ தீர்க்க தரிசனம் போய் தலையை கொடுக்க போல. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் அவர் உங்களை தொடலன்னா உங்க மேல இன்னும் பெரிய ஒரு அழைப்பு இருக்குன்னு அர்த்தம். நீங்க அவரை தொட முடியும். நீங்க அதே மத்தேயு தான் நினைக்கிறேன், 14ஆம் அதிகாரமா கடைசி 3 வசனம் வாசிங்க பார்க்கலாம். 34 இருந்தா வாசிங்க.
அவர் தொடும்படிக்கா, ஜனங்கள் அவரை தொடும்படிக்கா? தொடும்படிக்கு. தொட்ட ஒரு சிலர் சொஸ்தமானார்களா? தொட்ட, நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க இருக்க அத்தனை பேரும் தொட்டா அத்தனை பேரும் சொஸ்தமாவீங்க. சொஸ்தம்னா அது ஒரு முழுமையான வார்த்தை. விடுதலை மட்டுமல்ல, சுகம் மட்டுமல்ல, ஏதோ ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, ஐஸ்வர்யம் மட்டுமல்ல, எல்லாமே முழுமையான வார்த்தை. இங்க இருக்கிற அத்தனை பேரும் அவரை தொட முடியும். இப்போ ஆண்டவர் வந்து உங்களை 4 பேரை தான் தொட்டுறாருன்னு வைங்களேன், மற்றவங்க பொறாமையா பார்க்க கூடாது. நீங்க போய் அவருக்கு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டு தான் போகணும். அவர் உங்களை தொட்டா என்ன வல்லமை வெளிப்படுமோ, நீங்க அவரை தொட்டாலும் அதே வல்லமை வெளிப்படும். ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பைபிள்ல உங்களுக்கு தெரியுமா? வசனம் எல்லாம் எடுக்க நேரம் இல்லை. மத்தேயு 1:20 நீங்க வாசிக்கலாம், 22 வரைக்கும், அல்லது மார்க் 5 அதிகாரத்துல வாசிக்கலாம். வாஸ்தவ பைபிள் சொல்லுது, அநேக வைத்தியர்களுக்கு ஆஸ்திகள் எல்லாம் விற்று செலவழித்தும் அந்த நோய், அந்த வியாதி அவ குறையல, உதிர போக்கு நிக்கல. அவ சொல்றா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டா நான் சொஸ்தமாவேன்னு சொல்லி கூட்டத்துக்குள்ள ஓடி போய், இயேசு போற இடத்துல திரள் கூட்டம் வந்துச்சு, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா அந்நேரமே அந்த ஸ்திரீ ஆரோக்கியமானாள். பிரதர், எப்படி நான் அவரை தொடுறேன்? நான் எப்படி அவரை தொடுறேன்? அவரா வந்து தொட்டா நல்லா இருக்கும் பிரதர். நானா எப்படி தொடுறது பிரதர்? இங்க அவரு சரீரமா வந்து நின்றுதா கூட நான் ஓடி தொட்டலாம். அவரை நீங்க தொட முடியும். எது அவரை தொடும் தெரியுமா? உங்க விசுவாசம் அவரை தொட. ஆண்டவர் ரொம்ப டச் பண்றது என்ன தெரியுமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. உங்க விசுவாசம் அவரை டச் பண்ணிடும். திடீர்னு அந்த அம்மா வந்து தொடுறாங்க, அவர் திரும்பி வேணும்னு சொல்றாரு பாருங்க. இயேசு செலவில் இந்த மாதிரி டிராமா எல்லாம் பண்ணுவார். அவருக்கு எல்லாம் விஷயம் தெரியும். 4 பேர் அறியட்டும்னுட்டு, என்னை தொட்டது யார்? உடனே நம்ம சீஷர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாம், என்ன ஆண்டவரே இவ்வளோ கூட்டம் நெருங்கிட்டு இருக்கு, என்ன தொட்டது யாருன்னு கேட்குறீங்க? எல்லாரும் தான் தொடுறாங்களே. இல்ல இல்ல இல்ல, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போகும்படி ஒருவள் என்னை தொட்டாள். நீங்க நினைச்சு பாருங்க, நிறைய பேர் தொட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா அந்த எண்ணத்தோட, அந்த எதிர்பார்ப்போட, அந்த விசுவாசத்தோட தொடல. இந்த ஒரே ஒரு அம்மா விசுவாசத்தோட தொட்டால் வல்லமை புறப்பட்டது. ஆண்டவர் திரும்பி பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தினால இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கல் வந்திருக்குது. நீங்க 10 நாள் ஜெபம் நடத்துறீங்கன்னா சும்மா இல்ல. ஆண்டவர் இங்க 2-3 பேர் கூடனாலே வந்துடுவாராம். இங்க நிறைய பேர் கூட இருக்கிறீங்க, வஸ்திர தொங்கல் இங்க இருக்குது. நீங்க தொட முடியும். அவர் தொட்டா என்ன நடக்குமோ அதே இது நீங்க தொட்டாலும் நடக்கும். நிறைய சொல்லலாம். கானானிய ஸ்திரீ ஒருத்தி இருந்தா, அவளுக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே கிடையாது. மத்தேயு 15 அதிகாரம் 22 நீங்க வாசிக்கலாம். அந்த அம்மா, என் மகளுக்கு ஏதோ சுகவீனம், பலவீனம், சுகவீனமா பிசாசு பிடி, அவளுக்கு இறங்கணும்னு கேட்டோன்னு அவர் கண்டுக்கவே இல்லை. சில நேரம் நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்க காணாதவர் போல இருப்பார். நீங்க அவர் கண்டுக்க இல்லையான்ட்டு விட்டுறக்கூடாது. சீஷர்கள் வேற ரெக்கமெண்ட் பண்றாங்க. சீஷர்கள் ரெக்கமெண்ட், அவர் பின் தொடர்ந்து வர்றாளே, அவளுக்கு காரியத்தை இயேசு சொல்றார், நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு வந்தேனே, வேற யாருக்கும் வரல. சீஷர்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவர் சொல்றார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல, நாயின்னு சொல்லிட்டார். ஆனா அந்த நாய்க்குட்டி என்ன சொல்லிச்சு தெரியுமா? மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் அந்த மேஜையிலிருந்து விழுகிற எச்சிகளை, துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமே. இதுவரைக்கும் இறங்காம இருந்தோம் இயேசு,
நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன்னு சொன்ன இயேசு ஒரு செகண்ட்ல அந்த தாழ்மை அவரை தொட்டுச்சு. எல்லாருக்கும் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னார். இந்த அம்மாவுக்கு மட்டும் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். ஆண்டவரே உங்களை கண்டிடாத மாதிரி இருந்தா கூட நீங்க விட்டுறவே கூடாது. நீங்க இன்னும் தொடர்ந்து நான் நேத்து தானே 2 மணிக்கு ஜெபம் பண்ணி பார்த்தேன். சொன்னோம் கண்டிடவே இல்ல. நான் அவருக்கு தோட்டத்தை வல்லமை விடுங்காம விட மாட்டேன். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுட்ட இருந்து சுகத்தை பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டான். அவரா கொடுக்கல, இவ்வளவு வந்து எடுத்துட்டு போயிட்டான். நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுட்ட வல்லமை இருக்குது. உங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்கு. பிட் பாக்கெட் அடிங்க. எனக்கு இல்லாம வேற யாருக்கு? சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் வீட்டில் நல்லா சண்டை போட்டிருக்கேன். பொதுவாக ஜெனரலா வீட்டில் சண்டை போட்டா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு இருக்க சாப்பாட்டுல எனக்கு சோரம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அப்படி இருப்பாங்க. நான் சண்டை போட்டா என்ன பண்ணுவேன் தெரியுமா? அடுத்தவங்களுக்கு சாப்பாடு சேர்த்து ஒரு அல்லேலூயா. ஷீகோ பராட்டா. அப்பா உரிமையோட எடுங்க. அவர் போட்டு தரலன்னா எடுங்க. இளையகுமாரன் போனா அவரா கொடுத்தாரு. மூத்த குமாரன் வீட்டுல இருந்தான். இவன் உள்ளுக்கு வர மாட்டேங்க. மூத்த குமாரன் அப்பாய்க்கு வேலை வயல் தான் வேலைக்கு போனான். ஆனா இவனை தான் அவர் வருந்தி கூப்பிட்டு வந்து உள்ளவா. அவன் சொல்றான், நான் இத்தனை வருஷம் உங்களோடு இருந்து நான் ஒரு நாளாவது புசிக்க முடியும், ஒரு கன்று குட்டியாவது. அவன் என்ன கேட்டிருக்கணும்? உங்களோட சேர்ந்து புசிக்க முடியும். அவன் கேட்டதே தப்பு. என் சிநேகிதர்களோடு புசிக்கும்படி கன்று குட்டியாவது. ஆண்டவர் அவர் என்ன அப்பா என்ன சொன்னார்? என்னுடையது எல்லாம் உனக்கு எப்ப வேணுமோ எடுத்து தின்ன வேண்டியதானே. அவன் தூரம் போனான், காணாம போனான், செத்துட்டான்னு நினைச்சேன். இதை வந்தான், அதனால நானே எடுத்து கொடுத்தேன். நீ பிள்ளை தானே. நீங்க நிறைய கவனிச்சிருக்கீங்க. சில கூட்டங்களுக்கு போன உடனே நேற்று வரைக்கும் ரவுடிசம் மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க, அசுத்தமா வளர்ந்துருப்பாங்க. போன உடனே அவங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கும். பார்த்துருக்கீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த கூட்டத்துக்கு வரணும்னு விரும்பல, யாரோ கூப்பிட்டாங்கன்னு போனேன். தலையில இந்த கட்டி காணாம போச்சு. நீங்க 15 வருஷமா சர்ச்சுக்கு வந்துட்டு இருப்பீங்க. அந்த சின்ன தலைவலி என்ன தீராமலே இருக்கும். என்ன பிரச்சனை? அந்த அம்மாவை அவர் தொட்டாருன்னு எடுத்துக்கோங்க, உங்களை அவர் தொடலன்னு வச்சுக்கோங்க. நான் இப்ப என்ன சொல்ல போறேன்? நீங்க அவரை தொடாதனால அது மாறல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? பிட் பாக்கெட் அடிங்க, எடுத்துக்கோங்க. உங்க விசுவாசத்தால் எடுத்துக்கொள்ளுங்க. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கண்டுக்காம இருக்காரா? அந்த அம்மாவை மாதிரி துணிக்க எச்சியாவது தின்னுமே, அது போதும்னு சொல்லுங்க. அந்த தாழ்மை அவரை நீங்க ஜெபம் பண்றது நல்லது. ஜெபம் பண்ணிட்டு வெளியே போன பிறகு உங்க பேசுகிற வார்த்தையை அப்பா கவனிக்கிறார். உங்க ஃப்ரெண்டோட பேசுற வார்த்தையை அப்பா கவனிக்கிறார். உங்க பிள்ளைகளோட பேசுற வார்த்தையை அப்பா கவனிக்கிறார். அதுக்காக ஒரு ஞாபக புஸ்தகமே வச்சிருக்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்றத ரெக்கார்ட் பண்றாரு. உங்க பேச்சு விசுவாச வார்த்தை அவரை தொடும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு 100க்கு அதிபதி இருந்தான், உங்களுக்கு தெரியும். வேலைக்காரனுக்கு சுகம் இல்லைன்னு ரெக்கமெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணக்கு வந்தான். ஒரு அதிகாரி அவனுக்கு பிள்ளைக்காண்டி வரல, வேலைக்காரனுக்கு சுகம் வேணும். இயேசு பாருங்க, நான் வந்து சுகமாக்க வேண்டும்.
நான் இப்ப ரொம்ப பிஸின்னு இதெல்லாம் சொல்லல, வந்து சொல்ல. அவன் என்ன சொன்னான், ஐயா நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்துறேன், நல்ல ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் அவன் சொஸ்தமாவும். சொல்லிட்டு ரீசன் சொல்லலாம், நானே 100 பேருக்கு தலைவனா இருக்கேன், நானே ஒருத்தனை போன்னு சொன்னா என் வார்த்தைக்கு மரியாதை கட்டவன் போறான், வானா வர்றான். நீர் உலக ரட்சகர், நீர் அங்க வரைக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லும். இயேசுக்கு பின்னால ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை அவரை தொட்டுச்சு. அவர் டக்குன்னு திரும்பி பார்க்கிறாரு, இஸ்ரவேலருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாமோடு பந்தி இருப்பார்கள், ராஜ்யத்தின் புத்திரரோ உங்க வார்த்தையினால அவர் தொடர்ந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேரோடு கர்த்தர் பேசினார்? உங்க கையை வைத்து காட்டுங்க. நீங்க இன்னமும் குறைவோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்னமும் நீங்க விடுதலை பெறாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கர்த்தர் கொடுத்தார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நோயை கர்த்தர் தான் தந்தார்னு சொல்ல வேண்டியதல்ல. நோயும் பேயும் ஒண்ணு. பேய விரட்டுற பலர் நோயை விரட்டுறதில்ல. நீங்க விரட்டுங்க, அது போறது வரைக்கும் விரட்டுங்க. அவர் நீங்க ஆசீர்வாதம் இல்லாம இருக்க முடியாது. யாக்கோபு இஸ்ரவேலா எப்படி மாறலாம் தெரியுமா உங்களுக்கு? பயங்கர ஃபர்ஸ்ட் ஆல் நைட் பிரேயர் யாக்கோபு தான் தொடங்கி இருக்கிறார் நினைக்கிறேன். ஆமென். உங்க சர்ச்சில் ஆல் நைட் பிரேயர் உண்டா? ஆமென். ஃபர்ஸ்ட் ஆல் நைட் பிரேயர். அங்க ஒரு தூதன் போராடிட்டு இருக்கிறார். ஆமென். கடைசில பைபிள் சொல்லுது, அவர் தொடை சந்து இனி நீ யாக்கோபு எனப்படாமல் வாழ்க்கை யாக்கோபா இருக்கலாம், எத்தனை இருக்கலாம், உன்னால திருந்தவே முடியாம இருக்கலாம். அந்த தொடுதல் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றும்.